ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 71:1. கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். சரிங்களா? அதாவது தாவீது ஜெயிக்கிறாரு. கர்த்தாவே உண்மையே நம்பிக்கிறேன், நான் மனுஷங்கள் நம்பல, உண்மையே நம்பிக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு தாவீது அவ்வளவு அஞ்சே ஜெயிக்கிறாரு. நானுமே அப்படித்தாங்க, தாவீது போல தான் ஜெயிப்பேன். ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெக்க முடியாதபடி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டு சமூகத்துல மன்றாடி ஜெயிப்பேன். அதனால ஆண்டு என்னை எந்த இடத்துலயும் என்னை வெக்கப்பட விடவே இல்லைங்க. நீங்கள மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை ஒரு தேவையான அளவுக்கு நம்புங்க. கர்த்தர் நம்புங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாக்கி செய்வார். நீங்க எந்த இடத்துலயும் வெக்கப்பட்ட போக விடவே மாட்டாருங்க. மனுஷனை நம்பி 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 அவனை நம்பலாமா? அவரு சரிங்க, இவரு ஓகேங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போன நல்லா பேர், அந்த ஆஸ்பத்திரிக்கு நல்லா பேருன்னு அவர் சொல்றாருங்க, இது நல்லா இருங்க அது நல்லா இருங்க அப்படின்னு மனுஷன் சொல்ற ஆலோசனையில கேட்கவே கேட்காதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க, கர்த்தர் நம்புங்க. உங்களை எந்த இடத்துலயும் வெக்கப்பட்டு போகவே விட மாட்டேன். நானும் ஒரு காலத்துல மனுஷன் நம்பி நம்பி அப்படி இப்படின்னு அந்த காரியம் இந்த காரியம் எல்லாமே செஞ்சேன். எந்த காரியமே வாய்க்கல. ஆனா கர்த்தரை நம்பினேன், நான் ஜெபம் பண்ணேன், பொருத்தனை பண்ணேன், அதை செலுத்த ஆரம்பிச்சேன், நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். என் தேவையில் சந்திக்கிற என்னை எந்த இடத்துலயும் வெக்கப்பட விடவே இல்லை. நான் நல்லா இருக்கிறேன். அது போல நீங்க கர்த்தர் நம்புங்க. சரிங்களா? இது போல நீங்க ஜெபிச்சு போலவங்க, மனுஷன் நம்பாதீங்க. சரிங்களா? கர்த்தர் நம்புங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு சொல்றேன். காட் பிளஸ் யூ.